வணக்க மக்களே, நான் தான் சிவா. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி மோட்டிவேஷனை இழந்து ஏண்டா வாழ்கிறோம் அந்த மாதிரி நம்பிக்கைலாம் போயிருக்காங்க. அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஹவு டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல் இன் 21 days. அதாவது 21 daysனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனால 21 daysல நல்ல பழக்கத்தையும் கற்றுக்க முடியும், ஒரு கெட்ட பழக்கத்தையும் அழிக்க முடியும். அதான் அந்த 21 days. இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும், உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான பென்சில் நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்து நம்ம நல்லா கிறுக்கிறோம். திடீர்னு அந்த ஊக்கு உடஞ்சிச்சு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? சாஃப்ட்னர்ன்ற ஒரு பொருள் எடுக்கிறோம். அதை எடுத்து நம்ம சீவனதுக்கு தான் மறுபடியும் ஷார்ப் ஆகிடும். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையும் நல்லா போராடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம மனசு நொந்து உடஞ்சி ஏண்டா அப்படின்னு ஆயிடுது. அந்த டயத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஷார்ப்னர்ன்ற மோட்டிவேஷனை கொடுக்கணும். அந்த மோட்டிவேஷனை கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் மறுபடியும் ஷார்ப்பாக ஆக முடியும். அந்த மோட்டிவேஷன் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். உங்கள் மைண்டை ரீசெட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனிமையான அமைதியான இடத்துல போய் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்ணை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்க. அந்த மாதிரி செஞ்சாலே உங்கள் மைண்ட் கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸை. நான் இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஐசக் நியூட்டன் இருக்காது. அவர் எப்படி கிராவிட்டியை கண்டுபிடிச்சா நீங்கள் நினைக்கிறீங்க? தனியாக ஒரு மரத்துக்கடியில் போய் உட்காந்துருந்தனால அவர் மைண்டு ரிலாக்ஸாக இருந்தார் அந்த டயத்தில். அப்போது ஆப்பிள் விழுந்ததுக்கப்புறம் அவர் கிராவிட்டின்ற ஒன்றை கண்டுபிடிச்சாரு. அது எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி கண்டுபிடிச்சாரு? அலோனா இருக்கும் போது தான் கண்டுபிடிச்சாரு. அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு தினமும் ஒரு 10 நிமிஷம் அலோனா இருக்கணும். அப்புறம் அந்த டைத்தில் நீங்கள் நல்லா யோசிக்கணும். உங்கள் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன நம்ம அடுத்து பண்ணணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். உங்களுக்கு நீங்கள் யோசிச்சாதான் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் தினமும் ஒரு 10 நிமிஷம் உங்களை அலோனா வச்சுக்கோங்க. நல்லா யோசிங்க, என்னென்ன சாதிக்கணுன்றதை யோசிங்க. உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் இந்த 3 கேள்வியை கண்டிப்பாக கேட்டாகணும். என்னென்ன கேள்வினா, நான் யார்? நான் இந்த உலகத்தில் எதுக்காண்டி வாழ்கிறேன்? இனிமேல் நான் என்ன செய்யணும்? இந்த 3 கேள்வி நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே கேட்டே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கேளுங்க. அது கேட்ட உடனே நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. அதில் அதுக்குரிய ஆன்சர் எழுதுங்க. நான் யார்? நான் எதுக்காண்டி வாழ்கிறேன்? இனிமேல் நான் என்ன செய்யணும்? இந்த 3 கேள்விக்கும் உங்களோட ஓன் ஆன்சரை அதில் எழுதுங்க. அதை வச்சு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுருவீங்க. எதுக்குள்ளே என்ன நல்ல விஷயம் இருக்குது, என்னென்ன கெட்ட விஷயம் இருக்குன்னு வச்சுருவீங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த 21 days சேலஞ்சை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் 21 days சேலஞ்சாக என்னன்னு சொல்லிடுறேன். 21 daysனால் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கலாம் அந்த 21 நாட்களில். கெட்ட விஷயத்தை 21 நாட்களில் அழிச்சிடலாம். அதுதான் இந்த 21 daysக்கு மீனிங். புரிஞ்சா? அதே மாதிரி நான் ஃபோக்கஸாக தான் இருந்தேன், டிசிப்ளினாக தான் இருந்தேன், கரெக்டாக தான் இருந்தேன் இந்த 21 நாளில், ஆனால் என்னால் சாதிக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த 21 நாட்களில் நீங்கள் 90 days மாற்றணும். 90 days மாற்றினதுக்கப்புறம் அது 6 months மாற்றணும். அவ்வளோ நாள் நீங்கள் ஃபோக்கஸாக, கான்சன்ட்ரேஷனாக, டிசிப்ளினாக கரெக்டாக இருக்கணும். அடுத்து ஃபஸ்ட் என்ன சொன்னால், 21 நாள்லேருந்து 90 நாள் ஆகணும். 90 நாள்லேருந்து 6 மாதம், 6 மாதத்துலேருந்து 1 வருஷம். இதை நீங்கள் 1 வருஷம் கடையை கண்டுபிடிச்சி ஃபோக்கஸாக டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணலாம். புரியுதா? ஓகே, புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். கிணற்று நீர் கடல் நீர் ஆகாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, 21 நாட்கள் மட்டும் பண்ண முடியாது. அதை 1 வருஷமும் ஃபுல்லாக பண்ணணும். அந்த 1 வருஷம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து 21 daysல என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். அதை நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும். செகண்டு, நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். தேர்டு, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அடுத்து ஃபோர்த்து, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிச்சே ஆகணும். அடுத்து ஃபிஃப்த்து என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு நிறையா புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். சிக்ஸ்த்து என்னென்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் நம்ம என்னென்ன செய்யணும்னு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிடணும். அடுத்து செவன்த்து, நீங்கள் இமேஜினேஷன் பண்ணணும். புரியுதா? எயித்து, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கற்றுக்கணும், நிறைய கற்றுக்கணும் அதில். அடுத்து நைன்த்து, நல்ல உணவுகளை மட்டும் சாப்பிடணும்.
அடுத்து அஃபர்மேஷன் பண்ணணும். 10th. 11th என்னன்னா, நீங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோ நிறைய யூடியூப்ஸில் பார்க்கணும். எனக்குள்ள என்ன மாற்றிக்கலான்றத நீங்கள் செல்ஃப் டெவலப்மெண்ட் வீடியோ யூடியூப்பில் பார்க்கணும். அடுத்து கடைசி 12th பாயிண்ட் வந்து, நீங்கள் மிலிட்ரி மாதிரி இருக்கணும். டிசிப்ளினாக ஃபோக்கஸாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும். இந்த 21 நாட்களும் இந்த 12 விஷயங்களையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும், பிடிச்சி ஆகணும். அப்போ தான் உங்கள் லைஃப்பில் சேஞ்ச் பண்ண முடியும். 21 நாளை 90 டேஸாக மாற்றணும், 90 டேஸை 6 மந்த்ஸாக மாற்றணும், 6 மந்த்ஸை 1 இயராக மாற்றணும். அப்போ தான் உங்கள் லைஃப்பை அப்படியே சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ பெல்லைக்கான தொட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் தொட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தான் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே நான் அடுத்தடுத்த முக்கியமான வீடியோஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதை கண்டிப்பாக போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.